நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி சொன்னார்கள், யகூனு ஃபி ஆகிரி ஸமான், கடைசி காலகட்டத்தில் உருவாகுவார்கள் தஜ்ஜாலூன கذாபூன, பொய்யர்கள் உருவாகுவார்கள். உண்மையையும் பொய்யையும் கலரச் செய்து பேசக்கூடிய சில நபர்கள் உருவாகுவார்கள். யஅத்தூனக்கும் மினல் அஹாதீஸி, அவர்கள் சில விஷயங்களை கொண்டு வருவார்கள், சில பேச்சுக்களை கொண்டு வருவாங்க. பிமா லம் தஸ்மஉ அன்தும் வலா ஆபாவுக்கும், அதை நீங்களும் கேட்டிருக்க மாட்டீங்க, உங்களுடைய முன்னோர்களும் கேட்டிருக்க மாட்டாங்க. இப்போ எத்தனையோ 50 வயதை தாண்டி எத்தனையோ ஆட்கள் நம்ம நாட்டில் இருக்கிறாங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி தராவீஹ் 8 ரக்அத் யாராவது சொல்லியிருக்காங்களாங்க? யாராவது உண்டா? 50 வருஷத்துக்கு முன்னாடி தராவீஹ் 8 ரக்அத் யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்லை. ஓதி பார்ப்பது கூடாது என்று 50 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது சொல்லியிருக்காங்களா? நெஞ்சில் தான் கை கட்ட வேண்டும் என்று 50 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது சொல்லியிருக்காங்களா? தொழுகையில் விரலை ஆட்ட வேண்டும் என்று 50 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது சொல்லியிருக்காங்களா? தொப்பி போடாம தான் தொழணும்னு சொல்லிட்டு 50 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்களா? தொழுத உடனே எழும்பி ஓட வேண்டும் என்று 50 வருடத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்களா? இல்ல. அப்ப யஅத்தூனக்கும் மினல் அஹாதீஸி, சில வார்த்தைகளை சில பேச்சுக்களை கொண்டு வருவாங்க. அந்த பேச்சுக்கள் லம் தஸ்மஉ அன்தும், நீங்களும் கேட்டிருக்க மாட்டீங்க, வல ஆபாவுக்கும், உங்களுடைய முன்னோர்களும் கேட்டிருக்க மாட்டாங்க. இப்ப நீங்களும் கேள்விப்படாத, உங்களுடைய முன்னோர்களும் கேள்விப்படாத புதிய புதிய விஷயங்களை கொண்டு வருவார்கள். யாரு தெரியுமா? தஜ்ஜாலூன் கذாபூன். கடைசி காலகட்டத்தில் பெரிய தஜ்ஜால் வருவான், எல்லாரையும் வழிகெடுப்பான். அவர்களுக்கு முன்னோடியாக சில குட்டி தஜ்ஜால்கள் வருவார்கள் என்பதை யார் நமக்கு சொல்லித்தாரா? நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லித்தாராங்க. கذாபூன், பொய்யர்கள். அவர்கள் வஹாபிகளுடைய பேச்சுக்களிலும் சரி, எழுத்துக்களிலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, அவருடைய பொய்யை பட்டியலிட்டாலே மிகப்பெரிய புஸ்தகமாக மாறிவிடும். இமாம்களை குறை சொல்கிறார்கள், பெரும்பெரும் நாதாக்கள் அவருடைய வாழ்க்கையில். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற மிகப்பெரிய மேதைகள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு தடவையாவது, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலாவது ஒரு பொய் சொன்னார்கள் என்று யாருக்காவது நிரூபிக்க முடியுமாங்க? இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கட்டத்திலாவது அவங்க பொய் சொன்னாங்க யாருக்காவது சொல்ல முடியுமா? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வாழ்க்கையில எந்த கட்டத்திலாவது அவங்க பொய் சொன்னாங்க யாருக்காவது சொல்ல முடியுமா? நிரூபிக்க முடியவே முடியாது. ஆனால் அந்த இமாம்களை பின்பற்ற வேண்டாம் என்று சொல்லக்கூடிய இன்றைய நவீன குழப்பவாதிகளுடைய வாழ்க்கையில் அவருடைய பொய்யை பட்டியலிட எல்லாருக்கும் முடியும். நம்ம பட்டியலிட தேவையில்லை. அவங்க கூட இருந்து, அவங்களோடு பழகி, அவங்களோடு உறுதுணையாக இருந்து, அவங்களோடு ஒன்றாக வாழ்ந்த அவர்களுடைய ஆட்களை பட்டியலை போடுறாங்க. எத்தனையோ பட்டியல். ஏன் அவங்க குரூப்பிலே உள்ள ஆட்கள் விவாதத்துக்கு கூப்பிடுறான். எந்த விவாதம்? நீ காசை எடுத்தியா இல்லையா, விவாதம் பண்ண கூப்பிடுறாங்க. அப்ப இவர்கள், அதாவது தஜ்ஜாலூன கذாபூன, நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி நமக்கு எச்சரிக்கை செய்த, நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் கேள்விப்படாத புதிய புதிய விஷயங்களை கொண்டு வரக்கூடிய பொய்யர்கள் வருவார்கள் என்று எச்சரிக்கை செய்த அந்த குழப்பவாதிகள் இந்த வஹாபி தலைவர்கள் தான் என்று நமக்கு நிச்சயமாக சொல்ல முடியும். நபிகள் நாயகம் சொல்லிவிட்டு சொன்னாங்க, இய்யாக்கும் வையாகும், நான் உங்களை எச்சரிக்கிறேன், அவர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டாம். முஸ்லிம் சமுதாயமே சிந்திக்க வேண்டும். அவர்களுடைய அந்த மாயமான பேச்சில், கவர்ச்சியான பேச்சில் நீங்கள் மயங்கி விட வேண்டாம். நபிகள் நாயகம் சொல்றாங்க, இய்யாக்கும் வையாகும், அவர்கள் ஹதீஸ் என்று பேசுவார்கள், மக்களை குழப்பக்கூடிய விதத்தில் கவர்ச்சியாக பேசுவார்கள். இய்யாக்கும் வையாகும், நீங்கள் உங்களையும் அவர்களை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும். லா யுதில்லுனக்கும், அவர்கள் உங்களை வழிகெடுத்து விட வேண்டாம். வலா யஃப்தினுனக்கும், அவர்கள் உங்களை குழப்பத்தில் ஆழ்த்தி விட வேண்டாம். இது யாரை பத்தி சொன்னது? இது சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ் தானே. அப்ப இந்த சம்பவம் நடக்கத்தானே செய்யணும். இப்ப நடக்குதா இல்ல நம்முடைய கண் முன்னாடி?